எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மனித வாழ்வின் பல்வேறு துறைகளிலும் புரட்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் அதன் தவறான மற்றும் சட்டவிரோத பயன்பாடுகள் இன்று உலகளாவிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. AI உருவாக்கிய அதிநவீன போலி படங்கள், குரல் குளோனிங் மூலம் நிகழும் மோசடிகள் பொதுமக்களின் நம்பிக்கையையும் வணிக நிறுவனங்களின் செயல்பாட்டு திறனையும் கடுமையாக சிதைக்க தொடங்கியுள்ளன. ஒரு காலத்தில் புகைப்பட ஆதாரங்களை நம்பியிருந்த உலக அமைப்பையே டீப் ஃபேக் தொழில்நுட்பம் கேள்விக்குறியாக்கியுள்ளது. AI தொழில்நுட்பம் வளர்வது போலவே மோசடி முறைகளும் அதிவேகமாக வளர தொடங்கியுள்ளன. தனிப்பட்ட நபர்கள் தொடங்கி நிறுவனங்கள் வரை யாரும் இதற்கு விதிவிலக்கல்ல. அப்படி நடந்த சம்பவங்களை பார்க்கலாம். சமீபத்தில் ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் நிறுவனத்தின் கஸ்டமர் சப்போர்ட் டீமை வாடிக்கையாளர் ஒருவர் AI மூலம் ஏமாற்றி பணத்தை திரும்ப பெற்றுள்ளார். இது தொடர்பான போஸ்ட் ஒன்று இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அந்த நபர் ஸ்விக்கியில் முட்டை ஒரு ட்ரே ஆர்டர் செய்துள்ளார். அதில் ஒரு முட்டை மட்டுமே உடைந்துள்ளது. அதை நேரடியாக புகாராக அளிப்பதற்கு பதிலாக அதை போட்டோ எடுத்து கூகுள் ஜெமினியில் போட்டுள்ளார். ஒரு முட்டைக்கு பதிலாக பல முட்டைகள் உடைந்து இருப்பது போன்ற போட்டோவை அதில் உருவாக்கியுள்ளார். அந்த போலி போட்டோவை ஸ்விக்கி கஸ்டமர் சப்போர்ட்டிற்கு அனுப்பியுள்ளார். அவர்களும் இதை உண்மையான போட்டோ என நினைத்து முழு பணத்தை திரும்ப கொடுத்துள்ளனர். பொதுவாக கஸ்டமர் சப்போர்ட் டீமுக்கு குறுகிய காலத்தில் அதிகப்படியான புகார்கள் வரும். இதனால் ஒவ்வொரு போட்டோவையும் தீவிரமாக ஆய்வு செய்ய முடியாது. அதை வைத்தே இந்த நபர் ஏமாற்றியுள்ளார். இதேபோல் ஒரு நிறுவன ஊழியர் தன் கையில் எந்த காயமும் இல்லாத நிலையில் AI மூலம் காயம் போன்ற போலி படத்தை உருவாக்கி விபத்து என கூறி மனிதவளத்துறையிடம் சம்பளத்துடன் கூடிய விடுப்பை உடனடியாக பெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தனிப்பட்ட மோசடிகளுக்கு அப்பால் AI முறைகேடுகள் பல தளங்களில் பெரும் அபாயத்தை விளைவிக்கிறது. நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் போல டீப் ஃபேக் வீடியோக்கள், குரல் குளோனிங் மூலம் அவசர நிதி பரிமாற்ற உத்தரவுகளை பிறப்பித்து பல மில்லியன் டாலர் இழப்புகளுக்கு வழிவகுக்கிறது. குடும்ப உறுப்பினர்களின் குரலை போலியாக உருவாக்கி பணம் பறிக்கும் உணர்ச்சிபூர்வ மோசடிகளும், அரசியல் தலைவர்களின் போலி உரைகள், வீடியோக்கள் மூலம் சமூக மற்றும் அரசியல் நிலைத்தன்மை சீர்குலைக்கப்படும் அபாயமும் உள்ளது. AI-யின் இந்த சவால்களை சமாளிக்க நிறுவனங்களும் தனிநபர்களும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம். விடுப்பு கோரிக்கைகளுக்கு மனிதவளத்துறை மருத்துவரின் கையொப்பமிட்ட ஆவணம் அல்லது வீடியோ அழைப்பு மூலமான நேரடி சரிபார்ப்பை கட்டாயமாக்கலாம். வர்த்தக நிறுவனங்கள் அதிக மதிப்புள்ள பொருட்களுக்கான கோரிக்கைகளுக்கு வாடிக்கையாளர்கள் பார்சலை திறக்கும் நேரடி வீடியோ ஆதாரத்தை சமர்ப்பிக்க கோரலாம். நிறுவனங்கள் சிந்த் ID போன்ற டிஜிட்டல் வாட்டர் மார்க்கிங் கருவிகள் அல்லது AI உருவாக்கிய கைரேகைகளை கண்டறியும் தடயவியல் பகுப்பாய்வு மென்பொருட்களை பயன்படுத்த தொடங்க வேண்டும். மேலும் ஊழியர்களுக்கு டீப் ஃபேக்களை கண்டறியும் சிறப்பு பயிற்சி கொடுக்கலாம். இனிமேல் புகைப்பட ஆதாரத்தை கண்மூடித்தனமாக நம்பாமல் அனைத்து அவசர கோரிக்கைகளையும் இரண்டாம் நிலை சரிபார்ப்பு மூலம் உறுதிப்படுத்துவதே AI-யின் இருண்ட பக்கத்தில் இருந்து தப்பிக்கும் ஒரே வழியாகும்.